எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஏப்ரல் மாதம் 7, 2025 முதல் 13 ஏப்ரல் 2025 வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 24 முதல் 30 முடிய இந்த வருடமானது, அதாவது தமிழ் வருடமானது, குரோதி வருடமானது இதனோடு இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த 7 நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை, அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 7 மற்றும் 8 கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் 9 மற்றும் 10 சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை, அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை, பேராசையை, எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் செய்து கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு. ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம், எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போன்ற நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர்வை தரும். ஆகையினாலே இந்த 9, 10 ஆகிய தேதிகள்ல சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும், அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது வெற்றியை தந்துவிடும். சந்திரன் ஏப்ரல் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில், அதாவது பங்குனி மாதம், கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரும். ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது, அன்பு, பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள். மிதுன ராசி என்பர்களே, சந்திரனை பொறுத்தவரை அந்த 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை துவங்கும் போது 7, 8 ஏப்ரலில் செவ்வாயோடு இணைந்து தரக்கூடிய அந்த சந்திர மங்கள யோகம் என்பது ஒரு அற்புதம். 11ஆம் இடத்து அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல என்றால் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பணம் கையிலே வந்து ஒரு சிக்கலை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்துல வாரத்தினுடைய மைய பகுதியில சந்திரன் அதற்கு இரு பக்கங்களும் அசுபகங்களோடு இருக்கும்போது ஏதேனும் ஒரு தீய எண்ணம், நெகட்டிவ் தாட், அதை உங்கள் மனதிற்குள் நிறைக்க யோசிக்கும். அந்த யோசனைக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்து விட்டால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது. அதோடு கூட அப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டும் ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்களே சீர் செய்து கொள்வதற்கு கஜகேசரி யோகம் என்ற அந்த அமைப்பு, சந்திரன் வாரத்தினுடைய 9, 10 ஆகிய நாட்களிலே இருக்கக்கூடிய நிலையில கஜகேசரி யோகம் உங்கள் ராசிக்கு 12ல இருக்கக்கூடிய குருவோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு ஒரு வெற்றியை தந்துவிடும், ஒரு புகழை தந்துவிடும். ஆகையினால புகழையும் வெற்றியும் விரும்புபவர்கள் தவறான செயல்களிலிருந்து விலகி இருப்பதுதான் சிறப்பு. சாமர யோகம், புதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில அமைந்திருப்பது மிக அற்புதத்தை தரும். ஆகையினால இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அந்த தடை தாமதத்தை எல்லாம் உடைத்தெறிந்து வரலாம். 10ல் புதன் இருப்பது பயணங்களின் மூலமாக வெற்றி என்பது இருக்கும். பயண வகைகளிலே, பயண வழிகளிலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். பயண வகைகள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், எதை எளிதிலே, அதாவது மிக நீண்ட தூரத்தை ஏரோப்ளேன், விமானத்திலே சென்றால் எளிதிலே சென்று வர முடியும். எதற்கு எப்படிப்பட்ட பயணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவு செய்வது லாபத்தை ஏற்படுத்தி தரும். தேவையற்ற பயணத்தை இந்த காலத்திலே தவிர்ப்பது நல்லது. தொழில் துறையிலே நீங்கள் எடுக்கும் விஷயத்திலே தன லாபம் என்பது ஏற்படக்கூடிய இந்த அமைப்பு என்பது இருக்கும். 4ஆம் வீட்டில் கேது சஞ்சாரம், அந்த கேது குருவினுடைய பார்வை, இந்த கேதுவினோடு சந்திரன் போய் சேர்வது, இவையெல்லாம் பார்க்கும்போது
மனதில ஒரு புது பொலிவோட நீங்கள் இருக்க வேண்டும். புத்துணர்ச்சியாக உங்களுடைய மனதை வைத்திருக்க வேண்டும். போதுமான நேரம் ஓய்வு எடுப்பது, ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்துவது, ஒரு சிறிய உடற்பயிற்சி, யோகா, தியானம் செய்வது சிறப்பு. இந்த வாரத்துல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் தனிமையை தவிர்ப்பது. ஏனென்றால் ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பார்கள். இந்த தனிமையிலே சில சிக்கல், தேவையற்ற நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆகையினாலே தனிமையை உணர்கிறீர்கள் என்றால் உறவினர்களோடோ அல்லது உங்களுடைய அக்கம் பக்கம் அல்லது எந்த நட்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அவர்களோடு பேசி உங்களுடைய மனநிலை சீராக வைத்திருப்பது என்பது மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு வித்தியாசமான ஒரு யோசனை எல்லாம் தோன்றும். அதோடு கூட வார கடைசியில கேதுவோடு சந்திரன் இணைவது, அந்த சந்திரன் குருவினுடைய பார்வை, குருவினுடைய பார்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த குரு சனி பகவானுடைய பார்வையில இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில ஏதேனும் ஒரு சந்து வந்து குறுக்கு வழியில வெற்றி பெறலாம் என்ற ஏதேனும் நெகட்டிவ் தாட் வந்து விடக்கூடாது. அதற்காக சொல்கின்றேன். பெற்றோர் பெரியோருடைய உதவி மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய பணபலம், அவர்கள் தரக்கூடிய ஏதேனும் பணம் உதவியாக இருக்கும். இது உங்களை தர்ம சங்கட நிலைகளிலிருந்து காப்பாற்றும். உங்கள் பெற்றோர் மூலமோ அல்லது பெற்றோர் வழி பூர்வீக சொத்துக்கள் வழியாக வரக்கூடிய பணத்தை பயன்படுத்தி தொழிலை விரிவாக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துல ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து பணம் வருவதற்கான வழிகளும் இருக்கிறது. கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த ஏதேனும் ஒரு ஒரு சொத்து அது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை தீர்ப்பது அல்லது ஏதேனும் நிறைவடையாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை முடிப்பது, வீடு கட்ட துவங்கி முடிப்பது அல்லது ஏதேனும் பத்திரம் எங்கேனும் சிக்கி இருக்கிறது, அதன் காரணமாக சில ஆபத்து இருக்கிறது என்றால் அதை முடிப்பதற்கான வாய்ப்பையும் இந்த வார கிரக நிலைகள் தருகிறது. மாணவர்களுக்கு நிச்சயமாக உழைப்பிற்கேற்ற வெற்றி என்பது உண்டு. ஆனால் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தனிமை என்ற அந்த உணர்வு என்பது இருக்கும். கல்வியை தவிர, கல்வி என்பதே முன்னேற்றத்தை தரும் என்பதை தவிர வேறு எதிலும் உங்களுடைய மனதை லயிப்பது கூடாது. பெரியோர், ஆசிரியர், பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுதல் என்ற அந்த நிலையை இந்த வாரத்தில் வைத்துக் கொள்வது என்பது சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏதேனும் ஒரு விஷயத்துல மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று அதிலேயே மூழ்கி கிடக்காமல் வீட்டு வேலைகளுக்கும் அல்லது வீட்டிற்கும் சிறிது நேரத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோர், பெரியோர், குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணை இவர்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு செலவு நீங்க செய்யும் போது இந்த வாரம் சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் இதனால் தீரும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இருக்கும். 2ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய், சந்திரமங்கல யோகம், அது அற்புதம் தான். இருந்தாலும் உடல் நலமும் கூடும். இருந்தாலும் கூட உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சந்திரன் இவையெல்லாம் இணையக்கூடிய காரணத்தினால் வாகன பயணங்கள், வாகன பராமரிப்பிலே சற்று கூடுதல் கவனம் தேவை. செவ்வாய்க்கான வழிபாடு, சனிக்கான வழிபாடு, இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையில் இருப்பதனால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தரும். எனது அன்பு நேயர்களே, குரோதி வருடம் பங்குனி 24 திங்கட்கிழமை ஏப்ரல் 7, 2025 8 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது. பூசம் நட்சத்திரம் 6:24 AM வரை, பிறகு ஆயுள்யம். நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். காலை 6:25 வரை தன்ய நாள். சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு, ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது. புதிய விஷயங்களை, ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 25 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 8, 2025 9:13 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. ஆயில்யம் காலை 7:55 AM வரை, பிறகு மகம். நாள் முழுவதும் சித்த யோகம். செவ்வாய்க்கிழமை ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர். அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு, ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு அல்லது மாலை வேலைகளில ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை,
தீபங்கள் ஏற்றி 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை, ஆசைப்பட்ட விஷயங்களை, அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை, அருளை தருவார் என்பது ஐதீகம். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 26 புதன்கிழமை, ஏப்ரல் 9, 2025 10:55 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. மகம் காலை, அதாவது மகம் நட்சத்திரம் காலை 9:57 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். தமன ரோகணம் என்று இருக்கும், அதாவது தமன மலர் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது. அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது, பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் இதற்கு தமன துவாதசி என்ற பெயரும் உண்டு. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 27 வியாழக்கிழமை, ஏப்ரல் 10, 2025 1 மணி AM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேளையில, மாலை வேளையில இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் 4:30 முதல் 6க்குள் சிவனை, அம்பாளை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி, மன்மத திரையோதசி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு. மதனகாம திரையோதசி என்ற பெயரும் உண்டு. அம்பாள் வழிபாடு, சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு கமல மலர்கள், மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது. அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது. அதாவது ரதி மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது, அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து, கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை, மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 11, 2025 அடுத்த நாள் காலை 3:21 AM வரை சதுர்த்தசி, பின்னர் பௌர்ணமி. உத்திரம் நட்சத்திரம் 3:10 PM வரை, பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 11, 2025 அமைகிறது. எல்லா சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. பெருமாள் தாயார், சிவபார்வதி, முருகன், வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்கள் இருந்து அங்கு நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள், திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் இருக்கும், திருமண வரம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது. திருமணம், ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது, வெள்ளிக்கிழமை. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 29 சனிக்கிழமை, ஏப்ரல் 12, 2025 மறுநாள் அதிகாலை 5:52 AM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. ஹஸ்தம் நட்சத்திரம் 6-7 மணி வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது. மரண யோகம். சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள். சத்திய நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும், செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும். இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும். இறை காரியங்களை மட்டும், தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 30 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13, 2025 திதி பிரதமையாக இருக்கிறது. சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை, இந்த நாள் முழுவதும் பிரதமை, அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும். நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 9:10 PM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் பிரதமை, சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். சித்த யோகம் 9:10 PM வரை. இந்த நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும்.
மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஈஸ்டர் டே, பாம் சண்டே, குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை 4:52 AM முதல் 6:52 AM வரை அமைகிறது. கிட்டத்தட்ட அதிகாலை 5 முதல் 7 மணி வரை அமைகிறது. இந்த நாளில மேஷ ரவி, அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது 3:21 அவர் மேஷ ரவிக்கு 3:21 AM மேஷ ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி. அதனால் புதிய வருட, தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது. விஸ்வாவசு வருடமாக மாறக்கூடிய நாள். சூரியன் குரோதி வருடத்தை முடித்துக் கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார். இந்த நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது. திருதின ஸ்பிரிட், அதாவது ஒரே திதி 3 நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள். இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் சந்திராஷ்டமத்திலே இருக்கும். ஆகையினால இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கி இருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது, அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும். அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.